ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எஸ்கே டு ஆல் இன் ஒன். பீர்க்கங்காய் தோல் சட்னி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. பீர்க்கங்காயை நல்லா கழுவி எடுத்துக்கிட்டு அந்த ஓரத்தில் இருக்கிற காம்பு உரிச்செடுத்திங்கன்னா அந்த நரம்பெல்லாம் வந்துடும். எதுக்கும் பீர்க்கங்காய்னாவே கொஞ்சம் சாப்பிட்டு பார்த்துக்கோங்க, கசக்குதா இல்லையான்னு. கசந்ததுன்னா தயவு செஞ்சு போட்டுறாதீங்க, கசக்கலைன்னா நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. கழுவுன பீர்க்கங்காயை நல்லா தோல் சீவி எல்லாம் எடுத்துக்கிறேங்க. இந்த மாதிரி காய் தனியாக தோல் தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ பீர்க்கங்காய் தோல் சட்னி செய்யறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிடலாம். வடச்சட்டி வச்சு எண்ணெய் ஊற்றி கடுகு கொஞ்சம், 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 1/2 ஸ்பூன் சீரகம், 1/4 ஸ்பூன் பரக்கொத்தமல்லி சேர்த்துட்டு லைட்டாக ஒரு செகண்டு வதக்கிட்டு கருவேப்பிலை, 5 வரமிளகாய் ஆட் பண்ணிவிட்டு ஒரு 10 பல்லு பூண்டு, ஒரே ஒரு பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்துட்டு லைட்டாக வதக்கிக்கோங்க. இந்தளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் ஒரே ஒரு தக்காளியை நறுக்கி சேர்த்துட்டு மசிகிற அளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் கொஞ்சமாக புளி சேர்த்து நல்லா பொடியாக வெட்டி வச்சுருக்க பீர்க்கங்காய் தோலையும் ஆட் பண்ணி இந்தளவுக்கு வதக்கி எடுத்து ஆற வச்சு மிக்சி ஜாருக்கு மாற்றிட்டு அந்த வடைச்சட்டிலே கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அதையும் சேர்த்துட்டு கொஞ்சமாக உப்பு போட்டு அரைச்சி எடுத்திங்கன்னா பீர்க்கங்காய் தோல் சட்னி ரெடி. இந்த சட்னி இட்லி, தோசை, சாப்பாட்டுக்கெல்லாம் செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. எங்கள் பசங்களும் ஈவினிங் வச்சுருங்கம்மா வந்து சாப்பிட்றோன்னு சொல்லியிருக்காங்க. நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். தேங்க்யூ.